ஆட்டி கொண்டு போய் கூவத்துல போட்டுருவேன். பெரியவங்க பொருள் எல்லாம் கைய வைக்க கூடாது தெரியாத உனக்கு? ஓங்கி அரைஞ்சேன்னா ஏய் வாயை மூடு. நடிக்காத சொல்லு. அவ வாட்ச் திருடிட்டான். என்னடி பண்ண வாட்ச்? அவ்வளவுதானா? வாட்ச்க்கா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? விடு சந்தியா, இன்னும் ஆயிட்டா போச்சு. அது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? கார்த்திக் கொடுத்ததா? தேனி மாவட்டம் சங்கராபுரத்தை சேர்ந்த மோகன்ராஜின் குமாரன் கௌதமிற்கும் சின்னமுனூரை சேர்ந்த ராஜா வெங்கடேஷின் மகள் சந்தியாவிற்கும் திருமணம் செய்விப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. ஐயா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரத்தை மாத்திக்குங்க. கையை நீட்டு. மோதிரத்தை கௌதமுக்கு போடு. நீயும் ஏன் பிரிஞ்சிங்க சந்தியா? அவன் என்ன ஏமாத்திட்டான். இப்ப நீ பண்றது மட்டும் என்ன? டேய் கௌதம், நீ பேசாத. இல்லாத காதல் இருக்கான்னு அவன் சொன்னதுனால தானே நீ விட்டுட்டு வந்த. உன் மனசுல இருக்கிற காதலை மறைச்சு என்ன ஏமாத்த நினைக்கிறது மட்டும் நியாயமா? நான் கார்த்திகை மீட் பண்ண சந்தியா. வருஷமா நான் சந்தியாவை லவ் பண்றேங்க. தனக்கு ஒரு லவர் இருக்கான்னு சொன்னப்ப நான் யாருன்னு கூட கேட்கல. என்ன அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு நான் சந்தோஷப்படுறதா? இன்னும் உங்களே நினைச்சிட்டு இருக்காளே அதுக்கு கவலைப்படுறதா? அவ எப்ப சந்தோஷமா இருக்கா, எப்போ வருத்தப்படுறா, எதுக்கு எக்ஸைட் ஆகுறா, எதுக்கு மூட் ஆஃப் ஆகுறா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு டவுட். மேரேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கும் அவளுக்கும் செட் ஆகுமான்னு யோசிச்சீங்க, சூப்பர். இவ்வளவு தூரம் யோசிச்ச நீங்க சந்தியாவுக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டீங்களே. தெரியும். தெரிஞ்சும் எதுக்காக நீங்க சந்தியா கிட்ட போய் சொன்னீங்க? நான் அவகிட்ட சொன்ன போய் 2 பேரோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. என்னுடையது, சந்தியாவது. நான் அவகிட்ட சொன்ன உண்மை பிரிஞ்ச தம்பதிகளை பத்தி. என் ஃப்ரெண்டு ரவி, அவனோட ஒய்ஃப் கல்பனா. இதெல்லாம் சந்தியா கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாமே. ஏன் சொன்னா நான் அவளை அளவுக்கு அதிகமா லவ் பண்ண காரணத்துக்காக. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக. எனக்கு ஒரு விஷயம் புரியல கார்த்திக். சந்தியா அழகா இருக்கா, உங்களை லவ் பண்ணா, நீங்களும் அவளை லவ் பண்ணீங்க. இதை விட மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வேற என்ன வேணும்? ஒத்துமை வேணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிறது ஈர்ப்பு. அத காதல்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஈர்ப்புங்கிறது வேற, காதலுங்கிறது வேற. உண்மையான காதலுங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் வரதான். அந்த காலத்து காதெல்லாம் ஏன் ஜெயிச்சிருக்கு தெரியுமா? அப்ப இன்டர்நெட் கிடையாது, செல்போன் கிடையாது. பாக்குறது, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் காதலிக்கிறது. நான் செஞ்சதும் அதான். சந்தியாவை எனக்கு பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது ஊர் சுத்துறது இல்ல, புரிஞ்சுக்கிறது. நல்ல விஷயத்துக்காக நான் சொன்ன பொய்ய அவ புரிஞ்சுக்கலன்னும் போது வாழ்க்கை பூரா அவ என்னை எப்படி புரிஞ்சுக்க போறா?
சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். தயவு செஞ்சு அவளை நல்லா பாத்துக்கோ. லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலனா கூட கார்த்திக் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. நம்ம கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்ச அப்புறம் கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே சந்தியா. கார்த்திகை நான் ஏன் பார்க்க போனேன் தெரியுமா? நானும் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்றதுக்கு. ஆனா நீ இன்னும் கார்த்திகை மறக்கலையே சந்தியா. உங்களுக்கு தெரியாதத, சுத்தி நம்ம இத்தனை பேர் இருந்தாலும் சந்தியாவால கார்த்திகை மறக்க முடியல. பசிக்குதுன்னு சந்தியா வந்து சொன்னா நம்ம சாப்பாடு கொடுப்போம். ஆனா கார்த்திக் ஊட்டி விடுவான். சந்தியா அழுதா கண்ணீரை துடைப்போம். கார்த்திக் கூட இருந்த சந்தியா அழவே மாட்டாத்த. சந்தியா கோச்சிக்கிட்டா நாம என்னன்னு கேட்போம். ஆனா அவன் சமாதானப்படுத்துவான். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொய்யால வர பிரச்சனைகளை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனா கார்த்திக் உன் கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக உன்கிட்ட ஒரே ஒரு பொய் சொன்னாரு. காதல் கல்யாணத்துல முடியணும்னு சொல்லுவாங்க. கார்த்திகோட காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கும். கார்த்திக் நல்லவன் சந்தியா. கல்யாணம் விருப்பம் இல்லாம கட்டாயத்துல கூட நடக்கலாம். ஆனா கோபத்துல மட்டும் நடக்க கூடாது. இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சது கூட கோபத்தாலதான். இப்ப அந்த கதையெல்லாம் எதுக்குடா? உன் பிரச்சனை என்ன சொல்லு. வேணாம் அத்தை. இதுக்கு மேலே நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தியா என் கூட வசதியா இருப்பா. அவ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தருவேன். எப்பவும் கூடவே இருப்பேன். ஆனா சந்தோஷம் இருக்காது. இஷ்டப்பட்டவங்க கிட்டதான் இந்த மாதிரி பொய் சொல்றது, கோபம், வெறுப்பு எல்லாமே இருக்கும். ஆனா அதுல கூட ஒரு அன்பு இருக்கும். கார்த்திக் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையானது. அது என்னைக்கும் மாறாது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தியா. இந்த உலகத்துல கார்த்திக் ஒருத்தனால மட்டும்தான் உன்னை நல்லா பாத்துக்க முடியும் சந்தியா. உன் லைஃப்ல கார்த்திக் இல்லைன்னா உன் உடம்புல உயிர் இருந்தும் வேஸ்ட் தான் சந்தியா. நீ போ சந்தியா. தேங்க்யூ கௌதம். மா, கிளம்பு சந்தியா. நீ அவளை காதலிச்சியடா, அது உண்மை இல்லையா? என்னோட காதல்ல உண்மை இருக்கு. ஆனா அவனோட காதல்ல நேர்மை இருக்கு. என்னை பத்தி எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. சந்தியாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். கார்த்திக், கார்த்திக், கார்த்திக் எங்க ஆண்டி? இப்பதாம்மா அவன் ஏர்போர்ட்டுக்கு போனான். கார்த்திக் சந்தியாவை பிரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஆகணும்னா என்ன செய்யணும்? பிராக்டீஸ் பண்ணணும். கிடையாது. டீம் மெம்பர்ஸ்க்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும். அது எந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா, லவ்வர்ஸ் மாதிரி. லவர்ஸ் மாதிரியா? எஸ், லவ்வர்ஸ் மாதிரி தான். சண்டை வந்துச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு பண்ணா அதை எப்படி விட்டு கொடுக்கணும், இத பத்தி சானியா மிர்சா ஷாப் ஓபனிங் பண்ண வந்தப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். லவ் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஷோயப்க்கும் உங்களுக்கும் நடுவுல எப்பவுமே சண்டை வராதான்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? சந்தியா, இங்க பிடிச்சிருந்தா இங்க எந்த குழப்பம் வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காதலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். கல்யாணத்தை பத்தி நாளைக்கு விளக்கமா சொல்றேன். ஓகே? இவ்வளவு தூரம் இறங்கி போய் சாரி கேட்டாச்சு. அப்ப கூட அந்த கார்த்திக் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் உன்ன மாதிரி ஸ்மாரான பொண்ணுக்கே வருதா? பார்த்த உடனே அப்படியே விழுந்துருவான்னு நீ நினைக்க கூடாது. தெளிவா பத்தி யூஸ் பண்ணு. ஆண்டவன் அழகா தானே படைச்சிருக்கான். இது கூட முடியாது. ஹலோ சார், என்ன
மன்னிக்க மனசு வரலையோ? உங்களுக்கும் எனக்கும் சரியா வராதுன்னு சொல்லிட்டானுங்க, விடுங்க. சரியா வராது, சரியா வராது. எதுக்கு சரியா வராது? உலகத்துல யாருக்கும் சரியா வர மாட்டாங்க. சரியா வர வைக்கணும். கோவத்துல ரொம்ப கேவலமா இருக்கு. மூஞ்சிய பார்க்க சகிக்கல. சரி, என்னால யாராவது ஹர்ட் ஆயிட்டாங்கன்னா கிஃப்ட் கொடுத்து சாரி கேக்குறது என் ஹாபிட். வேணாம் சாமி, எதுக்கு? நான் மோசம் பண்றவன், நான் ஏமாத்துறவன், நான் பொய் சொல்றவன், உங்ககிட்ட நடிக்கிறவன். வேண்டாம் வேண்டாம், விடுங்க. அதெல்லாம் நீ பண்ணாத மாதிரியா பேசுற? நீ எதுக்காக பொய்யெல்லாம் சொன்ன? நம்ம நல்லதுக்கு தானே. எதுக்காக நீ நடிச்ச? நீ என் மேல வச்சிருந்த காதலுக்காக தானே. ஏப்பா, உன்னை பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட, விடு. ஹலோ மிஸ்டர் எஸ்டிஆர், கொஞ்சம் நில்லுங்க. நில்லுங்கன்னு சொல்றேன்ல. என்ன? என் மேல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லலாம்ல. நான் திருத்திக்குவேன். ஆனா அதுக்காக அவாய்ட் பண்ணா நான் அழுவேன். வந்து எனக்கு புடிச்சுக்குவா. ஒரு சின்ன கிஃப்ட கொடுத்து கார்த்திகை மடக்கிட்டியா? எஸ், இன்னிலேந்து சந்தியா ராஜ்யம் தான் பிரதர். அப்படியா? ஹேய் வித்தார கல்லியே உனக்கு கொத்தாக அள்ளுவேன், கித்தாப்பு வேலை பண்ணி கொஞ்சி கொல்லுவேன். ரம்ப ரம்போல ரம்ப ரம்ப ரம்போல ரங்கோலியாக தானே நான் கோலம் போடுவேன், ராக்கோலியாகி நானே கொத்தி தின்னுவேன். ரம்ப ரம்போல ரம்ப ரம்ப ரம்போல